ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மார்ச் மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு காலபுருஷனுக்கு 9வது ராசி மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மார்ச் மாதத்தில் முக்கியமான 2 நாட்கள் இருக்குது. அதாவது மாதம் பௌர்ணமி அமாவாசை வரும் இல்லைங்களா. மார்ச் 13ஆம் தேதி பௌர்ணமி வருதுங்க. மார்ச் 29 அமாவாசை தேதி வருகிறது. இப்போது இந்த ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடம் என்பது நல்ல இடமா அப்படின்னா நல்ல இடம் இல்லை, ஸ்தான பலம் இல்லை. இருந்த போதிலும் இந்த 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சநிலையில் இருக்கார் பார்த்தீங்களா. அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால அப்போ குரு பகவான் மீனத்தில் இருப்பதாக ஐதீகம், பரிவர்த்தனை யோகம். அப்போ 1ஆம் இடத்து அதிபதி 4இல் இருக்கிறார், 4ஆம் இடத்துக்கும் அவர் ஆதிபத்தியம் பெறுகிறார். அப்போ 1-4 சிறப்பாக இருக்குது. அங்கேருந்து அவர் 10ஆம் வீட்டை பார்க்க போகிறார். அவர் 6ல் இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், கொடிகட்டி பறக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக சிறப்பாக இருக்கும். ஏன் இவ்வளோ நாளாக எனக்கு நடக்கலை, இப்போ மாத்திரம் ஏன் நடக்குது அப்படின்னா, இவ்வளோ நாளாக உங்களுக்கு ராசிநாதன் வக்ரகதியில் இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அப்போ அதனால் உங்களுக்கு சிறப்பு, குரு பார்வை கோடி நன்மை. அது மட்டும் இல்லை, இன்னொரு மைனஸும் இருக்குங்க. இந்த 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் முதல் 9 நாள் தான் நல்ல நிலையில் இருக்கார். அது கூட நீச்ச நிலையில் இருக்கார், நீச்ச பங்கம் பெறுகிறார். அதுக்கப்புறம் மீதி 22 நாளும் இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வக்ரகதி, அது பின்னோக்கி செல்கிறார், கும்பத்துக்கு போயிடுறார் மீனத்திலிருந்து. அப்போது 7க்கும் 10ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் வக்ரம் பெறுவது சிறப்பா என்று சொன்னால் சிறப்பல்ல. அப்போது 7 அப்படின்னா கலத்திரம், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தானம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். இவங்க சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க சொன்னால் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை நண்பர்கள்கிட்ட பிரச்சனைகள் வரும். நல்ல ஒரு கிண்ணா பழகின்னு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. இப்போ பார்த்தா திடுதுப்புன்னு கருத்து வேறுபாடு வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். இது 10ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் வேற. அப்போது பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஆடிட்டர், இன்னும் எத்தனையோ புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தசாபுத்தி சிறப்பாக இருந்தது. இப்போது அவங்க பிறப்பு காலத்து அடிப்படையில் இப்போ தசாபுத்தி நல்லா போயிட்டுருக்குன்னு சொன்னால் நல்லா இயங்கும், வேலை வாய்ப்பு சூப்பராக போகும். இல்லைன்னா வேலையில் தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் இப்போ 10க்குடையவன் சரியில்லை அப்படிங்கிற 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, அவருடைய நிலையை அவர் பார்க்குறாரு. இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி சரியில்லை, வக்ரகதியில் இருக்கார். அப்போது வேலைக்காக ஒரு முயற்சி பண்ணுறார் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அவருக்கு தள்ளிக்கிட்டே போகும். இது இன்டர்வியூ அட்டன் பண்ண கிடைச்சிடும்னு எதிர்பார்த்தா கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பத்திரிகை துறை, மீடியா துறையில் முயற்சி பண்ணுறீங்க, நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்க, அப்படி சொல்லி நாளை கடத்துவாங்களபடி உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. சரி, வேலைக்கு போகிறேன் அதுக்குண்டான சம்பளமாவது கிடைக்குதானா, சம்பளமும் கிடைக்கிறது பெரிய விஷயம். இப்போ உதாரணமாக சில விஷயங்கள், சில இது இருக்குது. அது மாதிரி கம்பெனியும் ஒரு சில இடங்களில் வேலை பார்க்குற இடத்துல சம்பள பாக்கி கூட வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அது சினிமா துறை, தொலைக்காட்சி, சீரியல், மற்றபடி சில கம்பெனிஸில் கூட இது மாதிரி. ஏன்னா ஒரு வக்ரம் பெற்றிருக்கு, 10க்குடையவன் வக்ரம் சொன்னாலே தொழிலில் ஏதாவது ஒரு இடர்பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சில பேருக்கு வேலையே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஆனால் அவங்க தசாபுத்தி
நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தசாபுத்தி சரியில்லை, இதுவும் சரியில்லை. ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை. அப்படியே உங்களுக்கு இதுவாக இருந்தாலும் ஒரு வாசல் மூடினா இன்னொரு வாசல் திறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இதில் சனி பகவான் 3ல் இருக்கிறது யோக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். எவ்வளோ நாளாக கெடுத்தார் 7 சனியில். இப்போ அவர் 3ஆம் இடம் கொடுக்குற இடத்துல அவர் சனி பகவானை உட்காந்துருக்கார். அப்போ கண்டிப்பாக யோக பாக்கியத்தை அவர் தருவார். உங்களுக்கு ஜனனகால தசா அமைப்பு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கொடி கட்டி பறப்பீங்க. ஆனால் தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் கொஞ்சம் வீழ்ச்சிகள், பின்னடைவுகள், பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, இல்லை நட்பு ரீதியாக, கணவன் மனைவி உறவுக்குள் ஏற்பட்டு பிரச்சனை இப்போ கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு கூட போகக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். பாக்கிய குறைவு ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அதுதான். மற்றபடி நீங்கள் கோயில் குளங்களுக்கு போகலான்னு நினைப்பீங்க, ஆனால் டிக்கெட் கூட எடுத்தாச்சு, ஆனால் போக முடியல அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குதுன்னா, அதாவது ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அது ஜெயிக்கக்கூடிய நிலை வந்தால் தான் ஜெயிக்க முடியும். மற்றபடி 4ல் ஏற்கனவே 4 குரு அங்கே வந்துடுறார், சுக்கிரனும் இருக்கார். உங்களை பொறுத்தவரையும் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். அதை பழசை வந்துட்டு புதுசு வாங்குவீங்க. 4 வீலரை கூட வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இல்லை பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். பூர்வீக சொத்து இல்லை பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக முளைக்கும். நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணிவிட்டு போங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், இவங்கள்லாம் இந்த காலகட்டம் இந்த மார்ச் மாதம் சைலண்ட்டாக இருக்கிறதுனால, இல்லைன்னா உங்கள் கை காசை இழந்துருவீங்க. உங்கள் வருமானத்தை மட்டும் இல்லை, உங்கள் கையில் இருக்கிற கையிருப்பு கரைஞ்சி போயிடும். எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். செவ்வாய் 7ல் இருந்து 10ஆம் பார்வையாக, அதாவது 4ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறதால காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதுக்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அனைவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். ஆனால் முதல் 15 நாள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சூரியன் சனி இணைவு இருக்கிறதால. மற்றபடி அடுத்த 15 நாள் எந்த குறையும் இல்லை. உங்கள் தொழில் ரீதியாக சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். மொத்தத்தில் ஒரு சிலர் தொழில் ஆரம்பிக்க போகிறேன், படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கேன், தொழில் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஜோசியர் அன்னைக்கு பார்த்து தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகத்துக்கு போகிறது நல்லதா அப்படின்னு பார்த்து முடிவெடுங்க. தொழில் பண்ணுவதால் கேட்குற இடத்துல கடன் கிடச்சி கடனை நல்லா சிறப்பாக ஒரு தொழிலை ரன் பண்ணுவீங்க. தொழில் சக்ஸஸாக போகுமா? சக்ஸஸாக போகும். உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உத்தியோகமும் பார்க்கக்கூடிய, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்களோ அங்கேயே கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. தந்தைக்கு பின்னடைவு ஏற்படும். தந்தையினுடைய தொழிலுக்கும் பின்னடைவு இருக்கும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் முதல் 15 நாள் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கினால் பணம் வருவாய் கண்டிப்பாக வரத்தானே வரும். அப்போது தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனப்பிராப்தி உண்டல்லவா. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் கண்டிப்பாக ஏற்படும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களைகட்டக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ பணம் வருதுன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு செலவு ஏற்படும் இல்லையா. செலவு பார்த்திங்கன்னா பிள்ளைகளுடைய உயர்கல்வி, வீடு வாங்க, வண்டி வாங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, சுக்கிரன் 4ல் இருக்கார். அப்போ வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம், இப்போ வீட்டை பெயிண்ட் பண்ணலாம். ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்ல அருமையான நேரம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒப்பனை கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான காலகட்டம். வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், நிதித்துறை, நீதித்துறை, மற்றபடி
உங்களுக்கு ஆன்மீகத்தில் பணியாற்றும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம். 9, 10, 11 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் நாட்களாக வருவதால் கொஞ்சம் அந்த 3 நாளும் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 5ஆம் இடத்து அதிபதி 7க்கு போயிடுறாரு. 5ஆம் இடத்து அதிபதி 7க்கு போயிடுறாரு. அதனால் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மற்றபடி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டா? கண்டிப்பாக உண்டு. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு ஆசிரியர், பேராசிரியர், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் ஜோதிடர்கள் இவங்க எல்லோருக்குமே இந்த மாதம் நிச்சயமாக அவங்க தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த கோச்சாரமும் கை கொடுத்து பல அற்புதங்களை செய்ய போகிறீர்கள். சம்பாத்தியம் செய்ய போகிறீர்கள். சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். 9, 10, 11 சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது. இரவு பிரயாணம் வேண்டாம். வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டாம். இந்த 3 நாளும் நீங்கள் சொந்த வண்டி வாகனத்தில் நீங்கள் ஆஃபீஸ் போகாதீங்க. வண்டி எதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா ஆஃபீஸுக்கே போக முடியாது. அதனால் வேறு ஆட்டோவில் போனால் அந்த ஆட்டோ ரிப்பேர்னால் அடுத்த ஆட்டோவை மாற்றி போயிட்டே இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.